இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினமதிலும் கூட நம்ம ஆண்டவருடைய ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கலாம். எபேசியரில் 1வது அதிகாரம் 7வது வசனத்தில், அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகி மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது என்று நம்ம பார்க்குறோம். பாருங்கள், மீட்பு என்று அந்த வார்த்தை பாருங்கள், வேதத்தில் ஒரு ஆவிக்குரிய ஒரு ஆழமான ஒரு தெய்வீக அர்த்தம் உள்ளதாக நம்ம பார்க்குறோம். பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து ரட்சிப்பை கொடுக்குற ஒரு வசனமாக நம்ம பார்க்குறோம். ஒருவனை விடுவிக்க ஒரு விலையை செலுத்துவது வேதம் முழுவதுமாக, குறிப்பாக அந்த கர்த்தரின் மீட்பு செயல் பல இடங்களில் நம்ம பார்க்குறோம். முதலாவதாக அடிமைதனத்திலிருந்து விடுதலை. பழைய ஏற்பாட்டில் சரீரப்பிரகாரமாக அடிமைதனத்திலிருந்து விடுதலை பெற்று சுயாதீனமாக்கி கொள்வது, அதாவது எகிப்து அடிமைதனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் மீட்கும் அந்த சம்பவத்தை குறித்து நம்ம வேதத்தில் பார்க்குறோம். யாத்திராகமத்தில் 6:6, நானே கர்த்தர் உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைதனத்திலிருந்து நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இங்கு தேவன் தனது ஜனங்களை அடிமைதனத்திலிருந்து மீட்டு கொள்ளுகிறார் என்று நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, பாவத்திலிருந்து ஒரு மீட்பு கொடுக்கிறார். புதிய ஏற்பாட்டில் மீட்பு என்று இயேசு கிறிஸ்து பாருங்கள், மனிதத்தின் அந்த பாவங்களுக்கு செலுத்திய ஒரு விலையாக இயேசு மனிதர்களின் பாவ மீட்புக்காக அவருடைய இரத்தத்தை விலைக்கரியமாக கொடுத்திருக்கிறார் என்று நம்ம பார்க்குறோம். இயேசுவின் அந்த சிலுவை மரணத்தினால் பாவ மன்னிப்பு நமக்கு கிடைத்தது என்று நம்ம பார்க்குறோம். மூணாவதாக பார்த்திங்கன்னா, நியாயப்பிரமாணத்தின் அந்த கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். மனிதன் பாருங்கள், நியாயப்பிரமாணத்தின் அந்த கீழ் தண்டனைக்கு ஆளாகிறான் என்று நம்ம பார்க்குறோம். ஆனால் பாருங்கள், இயேசு அந்த தண்டனை தன் மீது ஏற்றுக்கொண்டார் என்று நம்ம பார்க்குறோம். கலாத்தியரில் 3:13, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று நம்ம அந்த வசனத்தை நம்ம படிக்கிறோம். கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் அந்த சாபத்திற்கு நம்மை பாருங்கள் நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று நம்ம பார்க்குறோம். பார்த்திங்கன்னா, புதிய ஏற்பாட்டில் அந்த நித்திய வாழ்க்கைக்கான அந்த மீட்பு பாருங்கள், நம்மளுக்கு பாவத்திலிருந்து விடுதலை, தேவனுடைய புதிய அந்த உறவை பெற்றுக்கொள்வது, புதிய வாழ்க்கை, புதிய நோக்கம், அந்த நித்திய வாழ்வின் அந்த நம்பிக்கை தருகிற ஒரு வசனங்களாக நம்ம பார்க்குறோம். ரோமரில் 6:22, இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால்